வெல்கம் டு சன் ஆஃப் தமிழ் டெக் யூடியூப் சேனல். மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக நிறைய பேர் புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கடையில் பொருட்கள் வழங்குவதற்காக ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அந்த மாற்றங்கள் பழைய ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா, இல்லை புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணவங்களுக்கு புதிதாக கொண்டு வந்த அந்த திட்டங்கள் எல்லாம் புதுசாக ரேஷன் அப்ளை பண்ணவங்களுக்கும் அது பொருந்துமா அப்படின்ற டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்காக நிறைய பேர் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த உரிமை தொகை பெறுவதற்கான அந்த தகுதி இருந்தும் அவங்ககிட்ட ரேஷன் கார்டு இல்லைன்றதுனால அவங்க உரிமை தொகை பெறதில்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி அந்த ரேஷன் கார்டு இன்னும் விநியோகம் பண்ணாமல் அதனுடைய பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த ரேஷன் கார்டு விநியோகம் பண்ணாதனால அந்த ரேஷன் கார்டு வர வரைக்கும் அவங்களுக்கு அந்த உரிமை தொகை கிடைக்காது. செல்போனுக்கு ஒரு சிலருக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும், இந்த மாதிரி ரேஷன் கார்டு அப்ரூவ் ஆயிடுச்சு எஸ்எம்எஸ் வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கும் அந்த ரேஷன் கார்டு வழங்கப்படாமல் அந்த பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இருந்தாலும் ரேஷன் கார்டு உங்களுக்கு இல்லாதவர்களுக்கும் ஒரு சில அறிவிப்பு இப்போ புதுசாக ஆயிடுச்சு, உங்களுக்குன்னு ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும், ரேஷன் கார்டு நம்பரும் எஸ்எம்எஸ் வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு ரேஷன் கார்டு வரலனாலும் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் எஸ்எம்எஸ் வந்திருக்கோ அவங்க வட்ட வழங்கல் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம், ரேஷன் கார்டை வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இந்த உறுப்பினர் யார் வேணாலும் அந்த ரேஷன் கார்டை போய் அந்த ஆஃபீஸில் வாங்கிக்கலாம். உங்ககிட்ட ரேஷன் கார்டு இல்லைனாலும் உங்ககிட்ட இருக்கிற அந்த எஸ்எம்எஸில் ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும், அந்த நம்பர் வச்சு நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துருச்சுனாவே உங்கள் ரேஷன் கார்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் இந்த எஸ்எம்எஸில் இருக்கிற நம்பரை வச்சு நீங்கள் ரேஷன் கடையில் போயிட்டு உங்களுக்கு வேணுங்கிற பொருளை நீங்கள் வாங்கிக்கலாம். ரேஷன் கார்டு கொடுத்து தான் அப்ளை பண்ணும், அதாவது ரேஷன் கார்டு கொடுத்தா தான் பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு ரேஷன் கார்டு நம்பர் இருந்தாலே நீங்கள் அதை வச்சு கைரேகை வச்சு நீங்கள் ரேஷன் பொருட்களை வாங்கிக்கலாம். அதாவது ரேஷன் கார்டு வர வரைக்கும், அதுக்கப்புறம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ரேஷன் கார்டு பயன்படுத்தி பொருட்களை வாங்கிக்கலாம். ரேஷன் கார்டு இல்லாதவங்க மகளிர் உரிமை தொகைக்கு அப்ளை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு கைக்கு வந்த உடனேயே, புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு ரேஷன் கார்டு வந்த உடனேயே நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறதுக்கான அறிவிப்பு வரும். அது வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.